ஹலோ கைஸ், அன்னைக்கு ஒரு நாள் கார் எடுத்துட்டு ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு வண்டியை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்கடா கிளம்பிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க. எங்கள் சொந்த ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நிச்சயதார்த்தம் ஃபுட், அப்புறம் வந்து கல்யாணம் ஃபுட் அப்படின்னு. ஸோ அந்த மேரேஜுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோட்டல் இருக்குது விருதுநகரில். காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நம்ம விருதுநகர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசன் ஹோட்டல் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அண்ட் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா இந்த கடையில் சாப்பிட்டுக்கிறாங்க, எங்கள் அப்பாவும் இந்த கடையில் சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு டேஸ்ட் செட் ஆகுதா அப்படின்னு ட்ரையல் பார்க்கலான்றக்காக நானுமே இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கேன். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பொரிச்ச பரோட்டா அப்படியே கல்ல வச்சு சுட சுட பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு அப்படி ஒரு கிரேவிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது பாருங்களேன் அப்படியே கோல்டு கலரில் இருக்குது. சரின்னு உள்ளே போய் 2 புரோட்டா ஆர்டர் பண்ணேன். இலையில வச்ச உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துட்டாங்க. ஏன்னா வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டேன் அந்த அண்ணாட்ட. எங்ககிட்ட மிக்சிங்கில் இருக்கிற புரோட்டா இருக்காது, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரேவி பக்கம் போட்டு அந்த புரோட்டா ஊற வச்சு அப்படியே அந்த ஒரு பிளேட்டோடு எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் புரோட்டா. அண்ட் இந்த புரோட்டா பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னுது. லைக் நமக்கு வந்து சாப்பிட்ணுன்னு நம்மளை வந்து தோண வைக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு லுக் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வாயில் வைக்கிறேன், நல்ல காரம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சுறுசுறுன்னு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் அந்த கிரேவி மிக்ஸ் ஆகிறனால அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஒரு பொரிச்ச புரோட்டாவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணா வந்து குடல் இருக்குது, நீங்கள் குடலோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், தரமாக இருக்கும் அப்படின்னாப்புல. சரி ஓகே, எட்டு வாங்க, லேட் ஆகும், நம்ம இங்கெல்லாம் ஆர்டர் பண்ணால் லேட் ஆகும்ல அப்படின்னு நினச்சா, சொல்லி ஒரே நிமிஷத்தில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக குடல் மிதக்க மிதக்க எட்டு வந்து வச்சுட்டாரு. அண்ட் அதையும் ஒரு பீஸ் எடுத்து வச்சு பார்த்தேன். சக்கையாக சூடாக இருக்குங்க, ரொம்ப சூடு. லிட்டரலி வந்து டக்குன்னுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயே சுற்றும், அந்தளவுக்கு வந்து சூடு. பட் டேஸ்ட் வைஸ் இந்த குடலும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. காரம் டீசெண்டாக இருந்துச்சு இந்த குடலில். மித்தபடி புரோட்டாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல். ஃபஸ்ட்டு சொன்னதே தான் இதுக்கும். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன ஆர்டர் பண்ணோன்னா, முழுசாக லெக் பீஸ் இருக்கிற மாதிரி கிரேவியோடு சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அண்ட் அந்த லெக் பீஸோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகலை. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் பீஸ் கறி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா வெந்துருந்துச்சு. அந்த லெக் பீஸ் வந்து நீங்கள் அது சாப்பிட்றதுக்காகவே அந்த கிரேவி நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா காஸ்ட் என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் அந்த லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு அந்த கிரேவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு அந்த அளவு அங்கே அந்த காம்போ வந்து செட் ஆகலை. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி எல்லாத்தையும் செட் பண்ணுறக்குள்ள பார்த்தீங்கன்னா மூளை ஃப்ரை வந்துருச்சு. சரி அது ஒரு வாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் பிச்சு வாயில் வச்சேன். மூளை ஃப்ரை எப்பயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த கடை நல்லா தான் இருந்துச்சு. அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்தேன். பீஸ் நல்லா வந்துருந்துச்சு. லைக் நம்ம ஒரு சிக்கன் பீஸ் சொல்லியிருந்தோம் நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி வந்து பீஸுமே வந்து கரெக்டாக வெந்துருந்துச்சு. சரி ஓகே, இப்போ வந்து ரைஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். இந்த ஃப்ளேவர் ஓகேங்க, டீசெண்டான ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து புரோட்டாவா பிரியாணின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா புரோட்டா தான். ஏன்னா அந்தளவுக்கு இது டஃப் கொடுக்கல. இது ஆக்சுவலாக எப்பயும் இருக்கிற டேஸ்ட் மாதிரி அப்படியே இருந்துச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலக்கி வந்து வச்சுருந்தாங்க. இந்த கலக்கியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஆனியன் இருக்குல்ல, அந்த ஆனியனை வந்து ஆல்ரெடி ப்ரௌனிஷாக வறுத்து அதை வந்து இதில் போட்டு திருப்பி நம்மக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமே. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா முறுமுறுன்னு தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ஆனியன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கடுத்து அந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. சரி அதை சாப்பிட்றலாம் எடுத்து அப்படின்னு எடுத்து அதில் பீஸ் பிக்கிறேன், ஸ்மூத்தாக அந்த பீஸ் வந்துச்சு. ஸோ அதிலே தெரியுது அது எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னு. அண்ட் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பைட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதில் இருக்க சிக்கன் பீஸு, நான் வாங்கின சிக்கன் பீஸு, ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஹோல் மிக்சிங் வந்து சூப்பரான டேஸ்ட் வந்து இருந்துச்சு. ஸோ வயிறு நிறைஞ்சதே தெரியலை. சரி ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வச்ச வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சும்மா பீஸை பிரித்து பிரித்து வச்சு எவ்வளோ சாப்பிட முடியுமோ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு தள்ளியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக அதுமோ எல்லா டைமும் நம்ம வந்து விருதுநகர் போவோம்னா சொல்ல முடியாது. ஸோ போகும்போது நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுதான் இருக்கிறதுலே பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு ஃபுல்லாக சாப்பிட்டேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்லேன்னா எப்படி அப்படின்னு ஒரு ஆஃப் ஆயில் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இது வந்து உடனே சாப்பிட்றக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் வெந்துடும், தொண்டையெல்லாம் அவிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டேன்.
வாயில வச்சோன்னே பார்த்தீங்கன்னா, செம டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுனாலும், சூடு வந்து ஆறிடுச்சு. ஸோ என்னோட மிஸ்டேக் தான். சூடு ஆறுனனால டேஸ்ட் அந்த அளவுக்கு தெரியல. பட் ஓகே. சூடா சாப்பிட்டா எப்பயும் போல நல்லா தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கான்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மட்டன் சுக்கா. நான் நெறைய கடையில பட்டேன். ஒரு குட்டி பிளேட்ல கொஞ்சோண்டு தான் அந்த சுக்கா எப்பயுமே வந்து குடுக்குறாங்க. அது ஏன்னு தான் தெரியல. பட் இந்த சுக்காவோட டேஸ்ட் நல்லா ஆசமா இருந்துச்சு. நெறைய ஆயில் ஊத்தி செஞ்சிருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு சூப்பர்வா இருந்துச்சு. ஸோ இந்த சுக்கா வச்சே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து புரோட்டா வந்து கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் நாங்க சாப்பிட்ட ஃபுல் மெனு. அங்க வந்து செம்ம க்ரவுடுங்க. ரொம்ப சவுண்டா இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, மைக் வச்சிருந்துமே என்னால கரெக்ட்டா கேப்சர் பண்ண முடியல. ஸோ டப் பண்ணியாச்சு. நீங்க ஒரு வேளை விருதுநகர் வர வாய்ப்பு கிடைச்சா, இந்த கடைக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. டாடா பாய்.